வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம ஜோதிட நிலையம் எங்கே இருக்குதுன்னா வடபழனியில் இருக்குங்க, அரசலூர் பக்கத்தில், ஈரோடு மாவட்டங்க. நம்ம ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ₹200 கட்டணமாக வாங்கிட்டு இருக்கேங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாமல் கூப்பிட முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லிடுங்க அப்படின்னாங்க. அதுக்காக தான் சொல்கிறேங்க. குறைஞ்ச கட்டணமாக ₹200 தான் வாங்குறேங்க ஒரு ஜாதகத்துக்கு. உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஒரு 80% பலனை என்னால் துல்லியமாக கொடுக்க முடியுங்கிறத நான் ஒத்துக்கணும். அதனால தான் வைங்களேன். உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தினுங்க. மிக்க நன்றிங்க. சரி, நம்ம இப்போதைக்கு பார்க்கக்கூடியது 2வது ஜாதகங்க. அதாவது 14/11/1991 ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கணுங்க. நீங்கள் பிறந்து 34 வருஷத்தை பூர்த்தி பண்ணிப்பீங்க. நீங்கள் பிறந்தது வியாழக்கிழமைங்க. சரிங்களா? வளர்பிற அஷ்டமி தேதியில பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசி அமையக்கூடிய அமைப்பு. இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு யாரு சந்திராஷ்டிரமமா வருவா அப்படின்னா சிம்ம ராசி சந்திராஷ்டிரமமா வரும். ஜி ஜே ஜோ கா இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன் திருவோண நட்சத்திரம் மகர ராசி பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாங்க. இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் ஜவாப்தாரி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது சனியோட சாரத்தில் இருக்கிறதுனால பல தொழில் செய்யக்கூடிய யோகத்தையும் எண்ணத்தையும் ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிறத கணக்குங்க. அது தொழில் சம்மந்தப்பட்ட வீட்டில் சனியோட வீட்டில் இருக்கிறதுனால சில சமயம் டஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல தொழில் பார்க்குற யோகமும் நீங்கள் உணவு சமைச்சிங்கன்னா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் கொடுக்குங்க. அதனால நீங்கள் அதை அனுபவிச்சுக்கோங்க. அது சம்மந்தப்பட்ட தொழில் கிடைச்சாலும் தாராளமாக செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையை உயரளவுக்கு வெற்றி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுக்கலாம். சரி, உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இப்போ திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எடுத்தவனையும் சந்திரன் தான் தசாபுத்தி நடத்துவாங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும் ராகு தசை ஒரு 18 வருஷமும் இப்போதைக்கு குரு தசை 16 வருஷமும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும். இந்த குருவை பொறுத்தளவுக்கு எந்த லக்னத்துக்காரங்களுக்கு பாதிப்பாங்க அப்படின்னா கடக லக்னம், சிம்ம லக்னம், ரிஷப லக்னம், துலாம் லக்னம் இந்த 4 இலக்கணத்துக்காரங்க முழுசாக பாதிப்பாங்க அப்படிங்கிற கணக்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி பாதிப்பாங்க அப்படின்னா ஒன்று கடன், இல்லைன்னா நோய் நொடி, பம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடியது. தீரா கடனையும் தீரா நோயையும் கொடுக்கும். ஒரு சில பேர் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அது உள்ளூருக்குள்ளே இருந்து லாபத்தை சம்பாதிக்க முடியாது. பூர்வீகத்தை விட்டு வெளியே போனால் தான் உங்களுக்கு வெற்றியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கங்கணம் கட்டிட்டு அலையிற மாதிரி தான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி செயல்பட்டோம்னா கொஞ்சம் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா வேண்டாத சங்கடத்தையும் பிரச்சனையும் இந்த 4 இலக்கணத்துக்காரங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது தான். சரிங்களா? மறுபடியும் இந்த ஜாதக ரீதியாக கோச்சாரப்படி நாடி முறைப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்தலாம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவருக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது. இல்லைன்னா வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறது. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறதுனா வண்டி வாகனம் டிரைவிங் மட்டும் இல்லை, அதை சம்மந்தப்பட்ட எந்த தொழில்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். விவசாயத்தில் கூட வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் அதை குறிப்பிட்டு இதை சொல்லிடுறேங்க. வேலை முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாது. அதுக்காக துல்லியமாக வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். டிரைவிங் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்ல லாபம். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டதோ 2 வீலர் 4 வீலர் சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸோ நல்ல லாபம். மனைவி கொஞ்சம் உடலில் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு, நீங்கள் திருப்தியே இல்லாதவங்க அப்படிங்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிற காரணமும் எடுத்துக்கலாம். கண்ணில் இடதுகண் பார்வை குறைபாட்டு பிரச்சனை, செரிமான கோளாறு பிரச்சனை, சில சமயம் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொடுக்கும். ரத்த குறைபாடு பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது. ஒரு சில பேருக்கு விபத்து மூலியமாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். தந்தை வழி சொத்துக்கள்னால நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான், அதில் என்ன மாற்றம் இல்லை. நல்ல வியாபாரி கூட நீங்கள் வாங்கி விற்கிற எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம், வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா அழகுக்கு சொந்தக்காரி நீங்கள் கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்படலாம். கொஞ்சம் சோர்வுத்தன்மை எப்பயுமே இருந்துட்டு இருக்கலாம். அந்த டயர்னஸ் இருக்கும். ரத்த குறைபாடு பிரச்சனை, முதுகு தண்டுவட பிரச்சனை, பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இளமையில திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி திருமணம் பண்ணியிருந்தால் ஒன்று உங்களுக்கு விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேரும் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2ஆம் தரமாக இருந்ததுன்னா ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுவே கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னு சொன்னால் வீடு இல்லாதவங்க தாராளமாக வீடு கட்டலாம். மறுமணம் செய்யக்கூடியவங்க மறுமணம் செய்யலாம். இல்லை முதல் தாரமே என்ன பண்ணாமல் இருக்கோம்னா இப்பயே யோகம் போயிட்டு இருக்கு. சித்திரை வரைக்கும் யோகம் இருக்குது. விபத்துகளும் சேர்ந்து இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. இல்லை வீடு கீது கட்டுறோம், இடங்கீது வாங்குறோம், தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு யோகமாக இருக்குது இப்போதைக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தானுங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.